என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். 15/2/2025 ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறதா சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அதே தேதியிலே வந்த இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம்னாக்கா நம்ம கொஞ்சம் கலக்கத்துக்கு தான் ஆளாகும். நம்மளோட ஹாப்பி சேடாக மாறிடும் அப்படின்னு தான் சொல்லுவோம். காரணம் இந்த 3 விஷயம் இருக்கிறவங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு புதிய உத்தரவு போட்டிருக்குது. இதன் அடிப்படையில் கோட்டாட்சியர், வருவாய்த்துறையில் இருக்கிறவங்க, விஏஓ அவங்க ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கேயான ஒரு வெப்சைட்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டம் மூலமா அந்த 3 தவறுகள் செய்த வந்திருந்தோம்னா நம்ம ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்கள இந்த பணத்தை உடனடியே நிறுத்த சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இந்த வசதி வாய்ப்பை நம்ம வாழ்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் திமுக அரசு செஞ்சு கொடுத்துட்டு திரும்பவும் நிப்பாட்ட போதா அப்படிங்கக்கூடிய ஒரு வேதனையான ஒரு செய்தியை தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். நண்பர்களே, 15/2/2025 ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். முகவரி மாற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை நிறுத்த போகிறதாக இப்போ 3 டிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த செக்டரில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முகவரியை ரேஷன் கார்டில் மாற்றியிருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை நிறுத்த சொல்லி தமிழ்நாடு அரசு உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. இதுக்கு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு அலுவலகத்தை உண்டு பண்ணி அந்த அலுவலகம் மூலமாக அந்தந்த வருவாய்த்துறை, தாலுக்காவில் இருக்கிற வருவாய்த்துறை, பிடிஓ ஆஃபீஸர், பிடிஓ மூலமாக இல்லைன்னா ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து போர்டு தலைவர், இப்போ பஞ்சாயத்து போர்டு தலைவர் தான் இப்போ இல்லை, ஊராட்சி செயலாளர்கள், விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக இந்த ஆராய்ச்சி பண்ணி அவங்க கணக்கெடுக்கும் பணி நடந்துகிட்டு இருக்கு. முகவரி மாற்றிருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. 2023 செப்டம்பர் மாதத்துக்கு பின்னாடி 3 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு வருமானம் வந்திருந்தாலும் உங்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2023 செப்டம்பருக்கு பின் 4 சக்கரம் நீங்கள் வாகனங்கள், ஏதாவது கார், பைக்கில் கார், இன்னும் சொல்ல போனாக்கா டிராக்டர், பஸ், லாரி, இது மாதிரி வாகனங்கள் நீங்கள் வாங்கியிருந்தாலும் உங்களுடைய உரிமை தொகையை நிராகரிக்க போகிறதாக அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே மேல்முறையீடு செஞ்சிருக்கிற 45 லட்சம் பேருடைய கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 லட்சத்துக்கு மேலே வருமானம் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்குலாம் இன்ன வரைக்கும் 2 வருஷம் ஆச்சு உரிமை தொகை கிடைக்கல. ஏன்னா அவங்களுக்கு வாகனம் இருக்குது, வாகனத்தை வித்துட்டாங்க, திரும்பவும் மேல்முறையீடு பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு சொன்னதை தான் செய்யும், செய்யறதை தான் சொல்லும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னதை செய்யவே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, தமிழ்நாடு மக்கள் சொல்றாங்க. இந்த 3 விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் வந்தாலும் இப்போதைக்கு உங்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகையை நிறுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. 4 சக்கர வாகனங்கள் நீங்கள் புதுசாக வாங்கியிருந்தாலும் என்ன சொல்ல போனால் உங்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகையை நிறுத்த போகிறதா அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசுக்கு தெரியும், யாருக்காவது வாங்கி கொடுத்துருப்பீங்க, உங்கள் ரேஷன் கார்டை கொடுத்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கலைஞர் மகளிர் தொகை நிறுத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும், 2.5 லட்சத்துக்கு மேலே வருமானத்தை நீங்கள் காட்டாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்க பிரித்து போட்டுக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பணத்தை பிரித்து கொடுத்துக்கலாம். அதுமாதிரி வாகனம் வாங்குறது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பேரில் வாங்கினீங்கன்னு சொன்னால் மகள் பேர்லேயும் மருமகள் பேர்லேயும் இந்த புதிய கலைஞர் மகளிர் உரிமை தொகையை அவங்க பேரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் முகவரி மாற்றம், 3 லட்சத்துக்கு மேல வருமானம், உங்க 4 சக்கர வாகனங்கள் வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக உரிமை தொகையை நிறுத்த போறதா தமிழ்நாடு அரசு பகிர் செய்தி அறிவிச்சிருக்கிற அடிப்படையில் என் அன்பு தமிழ் சொந்தங்களை, யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு, தமிழக மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வுக்காக போடுறேன். ஏதாவது ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டான முறையில் இருந்தால் மட்டும்தான் அந்த பணம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறுத்தப்பட்டாக்கா நிச்சயமா உங்களால் வேதனை தாங்க முடியாது. ஏன்னா மாசம் இது ஒரு அடிஷனல் வருமானம் மாதிரி நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் எல்லா வகையிலையும் நீங்கள் பலனடைஞ்சு சிறப்பாக வாழணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்களோ அதை உங்ககிட்ட சொல்லாமல் நான் வேற யார்கிட்ட சொல்ல போகிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சதை நீங்கள் மட்டும் பார்த்து இல்லாமல் பக்கத்து வீடுக்காரங்க, நேபர்ஸ், தெருவில் இருக்கிறவங்க, ஊரில் இருக்கிறவங்க, சொந்த பந்த நண்பர்கள், உற்றார் உறவினர் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு கிடைக்கும். நண்பர்களே, புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.